ஒரு சக மனுஷனாவே வந்து இந்த ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங்ல இந்த தீண்டாமையை வந்து கையாளுறான்ல, ஒரு சக மனுஷனா இதை நிறுத்தணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அதாவது எல்லார் புத்தியிலுமே வந்து இப்போ சாக்கடை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மனதிலும் இருக்குது. அது யார் போக்க வேண்டிய தேவை இருக்குது? யார் போக்கணும்? அதை யார் செய்யணும்? சமூக நீதி கல்வியை பற்றி நம்ம ஏதாச்சும் ஸ்கூலில் படிக்கிறோமா? இல்லை துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கொடுக்கணும் எந்த ஸ்கூலில் சொல்லி தராங்களா? இல்லை எங்கே நடந்துட்டு இருக்கு? ஸோ அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். எத்தனை ஸ்கூல்ஸில் வந்து துப்புரவு பணியாளர் குழந்தைங்களுக்கு மட்டுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க க்ளீன் பண்ண வைக்கிறது அது நடந்து தானே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தனி மனிதனாக அரசியல்படுத்தப்படணும். வந்து இது என்ன சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி தெரியும் நமக்கு? இது ஏன் நடக்குது எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு? இதை பக்கத்துலேயும் ஒருத்தர் குப்பை இருந்துச்சுன்னா ஏன் நம்ம வீட்டில் நாளில் இருந்தால் குப்பை நாறிட்டு தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கும்போது நாராது. ஏதோ அவங்க இடத்துக்கு போனால் அவங்க அல்லாறும்போது இல்லை அவங்க நடக்கும்போது அது வந்து நாத்தடிக்கிற சூழல் தான் இங்கே இருக்கும் நமக்கு. எல்லோரும் மூக்க பற்றிட்டு தான் போவாங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து லாரிகளில் வந்து அவங்க வந்து ப்ராப்பரான எந்த எக்யூப்மெண்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அது யாரும் கொஷின் பண்ணுறது கிடையாது. மாஸ்க் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. எந்த ஒரு ஹெல்த்து மெஷர்மெண்ட் எல்லாமே தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது யார் கேள்வி கேட்பா?